ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2025 நிஃப்டியினுடைய அதிகபட்ச ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 26,104. இந்த அதிகபட்ச ஹை வந்து வெள்ளிக்கிழமை ரீச் ஆகிருக்கு. அந்த ரீச் ஆனவொன்னே மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். லாஸ்ட்டு 2 டேஸுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை கூட வந்து ஒரு 96 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,795 முடிவடைஞ்சிருக்கு. 25,800 கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி வரக்கூடிய நாட்களில் தொடருமா? அப்படி தொடரும் பொழுது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும்? நாளைக்கான வாரத்தின் முதல் நாளான மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கா? நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி 40 15 மினிட் சார்ட்டு. இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட். ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 25,920க்கு மேலே பையிங்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா 920க்கு மேலே ஓப்பன் ஆகி 945 வரைக்கும் டே ஹையே. அதன் பிறகு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. கீழே வந்த மார்க்கெட் வந்து 25,718 வரைக்கும் டே லோ வந்துட்டு திரும்ப 25,795 க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு மைனஸ் வந்து ஒரு 96 பாயிண்ட்டுகள். இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா? அப்படி தொடரும் பொழுது சப்போர்ட், அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,720 இது வந்து ஒரு சப்போர்ட். அதாவது ப்ரீவியஸ் லோ வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,620 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 25,560 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த டவுன் சைட் சப்போர்ட்டில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,850 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 26,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து மேலே அப் சைடு வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ நாளைய மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,800 கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துகிட்டு இருக்குது. இந்த ப்ராஃபிட் புக்கிங் தொடருமா அப்படின்னு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 25,850 இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மெயின் மேஜர் பாயிண்ட். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் 920 980 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா கம்மிங் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மந்தினுடைய கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி இருக்குது. இதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த 720 ரேஞ்சில் இருந்து இங்கே வந்து இந்த 720 வந்து ஒரு சப்போர்ட்டு. நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 720 உடச்சி கீழே சஸ்டெயினாக இருக்குங்க பட்சத்தில் நல்ல செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 850க்கு மேலே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த 850 கீழே சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். நல்ல செல்லிங் அப்படின்னா 720 உடச்சிருச்சு அப்படின்னா கீழே 620 வரைக்கும் வரும். நல்ல பையிங் அப்படின்னா இந்த 920 உடச்சிருச்சு அப்படின்னா கீழே 26 மேலே 26,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,850 இது வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்டு. நல்ல பையிங்னா 920 உடைக்கணும். நல்ல செல்லிங் அப்படின்னா 720 உடைச்சிருச்சு அப்படின்னா நல்ல செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்குது. ஏன்னா இந்த மந்தினுடைய எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு கன்சாலிடேட்டிங் ட்ரேடிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.